நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சேகர் கமுல்லா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவான குபேரா திரைப்படம் வந்து 3 நாளில் வந்து எத்தனை கோடி ரூபாய் வந்து வசூல் பெற்றிருக்குது, ஒரு நாளும் எந்தெந்த கோடி ரூபாய் வந்து இந்த படத்தோடைய வசூல் சாதனை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு டீட்டெயில் நம்ம கிளியராக பார்க்கலாங்க. 3 நாளில் வந்து இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 54 கோடி ரூபா வரைக்கும் தாங்க கலெக்ஷன் பெற்றிருக்குது. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் ரீதியில் அந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டு இந்த திரைப்படம் வந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி தமிழ் சினிமா முழுவதும், தமிழ் திரையரங்கு முழுவதும் வெளியாயிருந்துங்க. இந்த திரைப்படம் வந்து வெளியாகி 3 நாட்கள் ஆன நிலையில் வந்து தற்போது இந்த திரைப்படத்துடைய வசூல் 54 கோடி ரூபாய் பெற்றிருக்குதுங்க. 120 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து 54 கோடி ரூபாய் வரைக்கும் தாங்க 3 நாளில் வந்து பெற்றிருக்குது. ஒன் டே முதல் நாள் கலெக்ஷன் வந்து 18 கோடி ரூபாயும், செகண்ட் டே பார்த்தீங்கன்னா 16 கோடி ரூபாயும், மூன்றாவது நாள் கலெக்ஷன் வந்து 22 கோடி ரூபாயும் சேர்த்து மொத்தமாக 54 கோடி வரைக்கும் வந்து வேர்ல்டு வைடில் வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க படக்குழுவினர் வந்து. இந்த திரைப்படம் வந்து ஒரு தனுஷுக்கு வந்து ஒரு தோல்வியான திரைப்படமாக மட்டும்தாங்க இருக்குது, நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 120 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து முதல் நாள், அதாவது முதல்ல 3 டேஸ்ன்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 70 முதல் 80 கோடி ரூபாயாவது பெற்றிருக்கணுங்க. அது நல்ல திரைப்படமாக இருந்தால் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பெறுங்க. ஆனால் இந்த திரைப்படம் வந்து கலவையான விமர்சனம் வந்து முதல் நாளில் இருந்து கிடைக்கப்பட்டினா வந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டு வந்து 80% மக்கள் வந்து கலவையான விமர்சனம் கொடுத்தனால வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்கு. படத்தில் என்டர்டெயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு சிரிப்புமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஏதாவது ஃபைட் சீன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபைட் சீன் இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த டைமுக்கு வராதுங்க, அவங்க எதிர்பார்த்த டைம் மட்டும் தான் அங்கே போட்டிருப்பாங்க. நம்ம வந்து அதை பார்த்துட்டு வர மாதிரி தான் அங்கே படம் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய கதைத்தளம், திரையரங்கு, ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்பவுமே வந்து ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா கஸ்டமர், அதாவது எல்லா ரசிகர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. சேகர் கமுல்லாவுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, ஜிம் சார்ப், தலிப் தகில் இவங்களோட நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்துங்க. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையமைப்பு வந்து அவர் நல்லா தாங்க போட்டிருக்காரு. ஆனால் அது தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவருடைய மியூசிக் வந்து கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தாங்க. ஏன்னா அவருடைய மியூசிக் எல்லாமே வந்து கன்னடம், தெலுங்கு ரீதியில் தாங்க இருக்கும். தமிழ் மக்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்பவே குறைவு தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு வந்து இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நடிகை வந்து எப்போவுமே வந்து அழுகிற மாதிரிப்பட்ட சீனை தாங்க இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. நடிகை ராஷ்மிகா மந்தனாவை பார்த்தாலே வந்து ஸ்மைலு, புன்னகை இந்த மாதிரிப்பட்ட கான்செப்டில் அவருடைய படத்தை வந்து வடிவமைச்சாங்க. இந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அழுவுரி மூஞ்சி மாதிரி தாங்க அவங்க எப்போவுமே இருக்கிறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ்ங்க. இந்த திரைப்படம் வந்து தெலுங்கு ரீதியில் இன்னொரு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, தெலுங்கு ரீதியில் 3 மணி நேரம் 13 நிமிடமும், தமிழ் ரீதியில் வந்து 3 மணி நேரம் 4 நிமிடமும், கிட்டத்தட்ட 3.25 மணி நேரத்தை திரைப்படத்தை வந்து டூரேஷன் வச்சுருக்காங்க. அதுவுமே இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் தாங்க. இந்த படத்தை வந்து அதாவது படத்தோட கதைத்தளத்தில் எதுவுமே ட்ரிம் பண்ணட்டாங்க. கதை போயிட்டுருக்கிற டைமில் அந்த ஸ்பீடை ஸ்லோவாக போகிற இடத்துல கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி அந்த படத்தை வந்து ஒரு அரை மணி நேரம் ட்ரிம் பண்ணி மூவ் பண்ணியிருந்தாலே இந்த படம் வந்து ரொம்பவுமே போர் அடிக்காமல், ஒரு 100 பேரில் 80 பேருக்கு விமர்சனம் வந்து தப்பாக கொடுக்கும்போது ஒரு 50 விமர்சனம் வந்து தாங்க வருங்க. பேலன்ஸில் 30 பேருமே வந்து நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த லெவலுக்கு வந்து மோசமான படங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. 2025ஆம் ஆண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வெளியாகிருக்குங்க. அதில் 8 திரைப்படம் தாங்க வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்குது. இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான திரைப்படம் தாங்க. இந்த ஆண்டில் வந்து விடாமுயற்சி தங்களை பரிசையில் வந்து தற்போது குபேராவும் தற்போதைக்கு இருக்குதுன்னு சொல்லி தாங்க அவனை ஒரு பக்கம் வந்து குபேரா திரைப்படத்தை நீங்கள் பார்த்துங்க, கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க படம் எப்படி இருந்துச்சுன்னு.